இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வருகிற ஆங்கில புத்தாண்டு 2025ற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாம் புத்தாண்டு பலன்கள் 2025 ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் கூறி வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது கடகராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விரிவாக கூறவிருக்கிறோம். கடகராசியிலே பெரும்பாலும் 3 நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன. புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயிலிய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், 9 பாதங்களை உள்ளடக்கிய 3 நட்சத்திரங்களுக்கு கொண்ட கடகராசி நேயர்களுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்மளது இப்போ விரிவாக பேசவிருக்கிறோம். கடகராசிக்கு கடந்த ஆண்டுகளிலே சனீஸ்வர பகவான் அஷ்டமச்சனியாக இருந்து பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அஷ்டமச்சனியாகவே செயல்பட்டு வருகிறார். ஆனாலும் இந்த புத்தாண்டு என்பது கடகராசிக்கு மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமையப் பெறுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த 3 மாதங்கள் என்பது மழை விட்டும் தூவானம் விடலை என்று சொல்வதற்கு போல சிறிது சிறிது சிரமங்கள், இடைஞ்சல்கள், துன்பங்கள், தடைகள் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு கனவு போல கலைந்து போய்விடும். இந்த 2-3 மாதங்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமச்சனியில் இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். இது மிகவும் நல்ல யோகமான பலன்களை தரும். தந்தை வழி தாய் வழி உறவுகள் சிறக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு பாக்கியஸ்தானம் மிகவும் பயனுள்ளதாக அமையும். மேலும் குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை கடந்த ஆண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தந்து கொண்டிருந்தார். இப்பொழுது மே மாதம் 14ஆம் நாள் அவர் ரிஷபராசியை விட்டு விலகி மிதுன ராசிக்கு செல்கிறார். இது உங்களுக்கு கடகராசிக்கு 12ஆம் வீடாக வருகிறது. 12ஆம் வீடாக வருவதனால் கடகராசி நேயர்களுக்கு இதுவரை லாபம் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்தில் அமைய பெற்றிருப்பதினால் உங்களுக்கு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதினால் நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் நாம் தெரிவிக்கிற விஷயம். மேலும் ராகு கேது பயிற்சி என்பது ராகு பகவான் இதுவரை உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து பலன்களை தந்து கொண்டிருந்தார். கேது பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பலன்களை தந்து கொண்டிருந்தார். இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி அவர் 8ஆம் இடத்திற்கு, அதாவது ஸ்தானத்திற்கு ராகு பகவான் வருகிறார். கேது பகவான் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இப்பொழுது 2 ராகு 2 கேது 8 ராகு 9 சனீஸ்வர பகவான் 12 குரு பகவான். இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு இதுவரை துன்பங்கள் என்பது உங்களுக்கு இப்பொழுது தலைக்கு வந்தது தலப்பாயகையோடு போய்விடும் என்பது போல உங்களுக்கு பலருக்கும் நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கை வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் தேடி வருகிறது என்பதைத்தான் நாம் இங்கு சொல்லியாக வேண்டும். இதை ஒவ்வொரு கடகராசி நேயர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு வருகிற சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையப்பெற்றதை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் மீண்டும் சில சிக்கல்கள் தொடர்ந்து வரும். ஆகவே இதை ஒவ்வொரு கடகராசி நேயர்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மேலும் உங்களுக்கு இதுவரை கொடுத்து வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்பது மன அழுத்தம், சிலருக்கு வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமை, சிலருக்கு சொத்து தகராறுகள், பாகப்பிணை தகராறுகள், வம்பு வழக்குகள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறும் காலம் நெருங்கிவிட்டது. விரைவினில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரப்போகிறது.
இதுவரையில் உங்களுக்கு சிலருக்கு வீடு கட்டுவதில் இருந்த சிக்கல்கள் மறையும், நிலப்புலங்களில் வந்த பிரச்சனைகள் மறையும், தொழிலில் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் குறைந்து உத்தியோகத்தில் நற்பெயர் பெறவும், ஊதிய உயர்வு ஏற்படவும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கவும் வழிவகைகள் அமையப்பெறுகிறது. சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளும் கைகூடி வரலாம். ஆகவே கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 என்பது 2024 ஏற்பட்ட சிக்கல்கள் சிரமங்களை எல்லாம் மறந்து புத்தாண்டை பொலிவுடன் கொண்டாடுவதற்கும் நல்ல மகிழ்ச்சியுடன் வெற்றியோடு கொண்டாடுவதற்கும் சிறந்த ஆண்டாக இந்த 2025 அமையப்பட்டிருக்கிறது. இந்த கடகராசி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள் தீபம் ஏற்றி வந்தால் இன்னும் சிறப்புகளை நீங்கள் பெற முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயலாதவர்கள் மாதத்தில் ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அதில் உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதினால் உங்களுக்கு பெரிய சிரமங்கள் என்பதும் ஏதும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சேமித்து வைத்த பணங்களை நீங்கள் சிக்கனமாக வைத்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் வாழ்க்கை முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் என்பது வெகுவாக பாதிப்பு இருக்காது. ஆகவே பொருளாதாரத்தை சிக்கனமாக கையாள வேண்டும். மேலதிகாரியிடத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை மதிப்பு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பல தகராறுகள், சொத்து தகராறுகள் ஏற்பட்டவர்களுக்கு சுமூக உறவின் மூலம் குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உறவுகள் ஒன்று கூடி மகிழ்கிற வகையிலே இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் என்பது 2025 75 மதிப்பெண்கள் வரை பெற்று அவர்கள் வருகின்ற ஆண்டை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமோ அச்சமோ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மகிழ்ச்சி பெறும் வகையிலே நல்ல சம்பவங்களும் நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு அமையப்பெறும் என்பதை நாம் சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கடகராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த கடகராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.